கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த 8வது மாதத்தின் 1வது நாளில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க தேவன் கொடுத்த இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் முதலாவதாக கடந்த மாதம் முழுவதுமே கண்மணி போல பாதுகாத்து ஒரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்த இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். முதலாவதாக நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஆவியானவர் இந்த நன்றி செலுத்தும் இந்த ஆராதனையை அவருக்கு பிரியமாய் நம்ம செய்யும்படியாக, அவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக அவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதா நல்ல ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணிகளை போல பாதுகாத்து எங்களை வழிநடத்தி தேவைகளை சந்தித்து சுபல ஜீவனை கொடுத்து நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீர். இந்த 8வது மாதத்தின் 1வது நாளில் நம்முடைய சமூகத்தில் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய நாமம் ஒன்றை மேம்படுவதாக. பிதாவே, அப்பா, நாங்கள் முக்கியமாக இந்த நாளில் உங்களுக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்க உங்களுக்குரிய துதியும் கனத்தையும் மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிதாவே, இந்த நாளில் கூட நம்முடைய நாமம் ஒன்றை மேம்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம கர்த்தர் கொடுக்குற இந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்கு முன்பாக கர்த்தரை நம்ம நன்றி செலுத்தி அவர் நாமத்தை நம்ம உயர்த்தலாம். அவர் நாமத்தை தொழுது கொள்ளலாம். நன்றி சொல்லி பாடுவேன் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தீரே, கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவை என்னை நடத்தினாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவை என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன்
இயேசுவின் நாமத்தையே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கதாத்தை கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவேன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. பிரியமானவர்களே, நம்ம வாயில திறந்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? எல்லோரும் வாயில திறந்து ஒரு 2 நிமிடம் கர்த்தரை நோக்கி அவரை துதிக்கலாம், அவரை ஸ்தோத்தரிக்கலாம். எப்படியாக நம்ம கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து வந்தார் என்று சொல்லி. ஆமென். துன்பங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் சூழ்ந்து வந்தாலும் நெருக்கினாலும் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். அதனால் இந்த கால்வேளையில் நம்ம வாயை திறந்து அவரை துதிக்கலாம். அப்போ இந்த கால்வேளையில் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாக, உம்மை உயர்த்த முடியாக, அப்போ அவங்களுக்கு நன்றி செலுத்தும்படியாக நீங்கள் கொடுத்த அந்த பெரிதான பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்கள் கரம் பிடித்து நடத்தினீங்க. ஆண்டவரே, கண்மணி போல பாதுகாத்தீங்க, எங்களுடைய தேவைகளை சந்தித்தீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவை நீங்கள் பாதுகாத்தீங்க. உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே பிதாவே, எங்கே பார்த்தாலும் மரண பயம், எங்கே பார்த்தாலும் ஆண்டவரே ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை எங்களை மும்மட்டும் பாதுகாத்து நடத்தினீரே. உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த காலவேளையில் உமக்குரிய துதியும் கனத்தையும் மகிமை செலுத்துகிறோம் பிதாவே. அடியார்களுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய சபை மக்களுக்கு, ஆண்டவர் எங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் பாராட்டின கிருபை பெரியது, உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய கிருபை பெரியது. ஆண்டவரே, அந்த காலவேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசமாக இருக்கிறார். ஆனாலும் பிதாவே, நீர் எங்களோடு கூட இருந்து ஒரு நாளும் நடத்தி பிதாவே, இந்த 8வது மாதத்தின் முதலாவது நாளில் எங்களை கொண்டு நிறுத்தினீரே. உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இப்போ எங்கள் உள்ளங்கள் நன்றியால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர், தகுதி இல்லாத எங்களை இம்மட்டும் போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரேன். உங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே பிதாவே, இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நீங்கள் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த புதிய மாதத்தில் கூட புதிய கிருபைகளை புதிய பலனை, புதிய அபிஷேகத்தை கொடுத்து நீங்கள் நடத்த போகிறது நமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பிதாவே கொடுக்க போகிற இந்த நல்ல வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தின் மூலமாய் எங்களோடு கூட பேசுங்க பிதாவே. உடைய வாக்கு தத்துவம் இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும் கொண்டு ஜெபிக்கிறோம். துதி கனமைக்கு மேலே நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் பிரியமானவர்களே, இந்த நாளில் உலகமெங்கும் பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையில், மனிதர்களுடைய வாழ்க்கையில் மரண பயம் பிடித்து கொண்டிருக்கிறது. ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில், ஒரு எதிர்காலம் இல்லாதது போல ஒரு சூழ்நிலை. அநேகருக்கு அநேகர் துன்பங்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில் கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அதனால் இந்த நாளில் அடியன் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம எல்லோரும் 23வது சங்கீதத்தில் நம்ம 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
23வது சங்கீதம் 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தர் பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் முழுவதையும் நான் வாசிக்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பதுதான். நான் இங்கிலீஷில் கூட நான் வாசிக்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க. Dear friends, I want to greet each one of you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. The primary reason that we have gathered here today, this morning, is to thank God, praise God, and to worship Him. For the past 1 month, the 7th month, July month, the Lord has been with us. Each and every day, He took hold of our hand. He led us, He protected us, and He provided for us. So we need to thank God and we need to praise God. You know, if you look around, all over the world, there is a fear of death. People are hopeless. They are suffering. They are undergoing lot of suffering because of joblessness, because of many people, they lost hope. So in this situation, the Lord has protected us, provided for us. He has been with us. So this morning we need to thank God and we have to praise God and we have to worship Him. That's the reason why we are gathered here, because we are unworthy people. Even though we are unworthy, the Lord has been with us and He helped us, protected us, provided for us, and we need to thank Him for His grace, for His loving kindness, and also for His great mercies. Our hearts are filled with thanksgiving this morning. So I want to read Psalm 23, especially the verse 4. But I want to read the full psalm. The Lord is my shepherd, I lack nothing. He makes me lie down in green pastures. He leads me beside quiet waters. He refreshes my soul. He guides me along the right paths for His name's sake. Even though I walk through the darkest valley, I fear no evil, for you are with me. Your rod and your staff, they comfort me. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil. My cup overflows. Surely your goodness and love will follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. Yes, friends, even in this, all over the world, the fear of death has gripped people, and people are living in hopelessness. People are living in difficult times and challenging times, and many people lost hope. They don't know how to lead their life and where to get help from. But those who accepted Christ Jesus as their Lord and Savior, we no need to worry, because our Lord is a good shepherd and He is going to take care of us. This psalm is written by King David. Before he became a king, he was a shepherd boy. இந்த 23வது சங்கீதத்தை தாவீது ராஜா எழுதியிருக்கிறார். அவர் ராஜாவாகுவதற்கு முன்பாக அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த நாயகர் தான். அதனால் தாவீது ராஜாவுக்கு தெரியும் இந்த மேய்ப்பினுடைய வேலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி. அதனால தான் அவர் எழுதுகிறார்,
கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி. ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது, the Lord is my shepherd, so I don't lack anything. கர்த்தர் பிரிப்பானுங்களே, இதோ அவர் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார். the Lord is my shepherd, so I will not lack anything. அதனால் எனக்கு ஒன்றுமே குறையில்லை, தன் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லியிருக்கிறது. எதுக்கு சொன்னால், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி. ஸோ ஹியர் psalmist David says, the Lord is my shepherd, so I lack nothing. Because he is my shepherd, I don't lack anything, because in the verse 2 he says, the Lord is my shepherd, I lack nothing. He makes me lie down in green pastures. He leads me beside quiet waters. He refreshes my soul. He guides me along the right paths for his name's sake. He is writing here. Especially, where David has written this psalm, in the Middle Eastern region, it is very difficult to find green pastures and the still waters. But the shepherd makes sure that he leads his sheep, to find, the green pastures wherever it is available. So David says, he leads, his sheep, into green pastures and into still waters. The shepherd only knows in this, area, where the green pastures will be there. So he led his sheep, to the green pastures and also still waters. The shepherd knows that he cannot take it to the place where water is flowing very fast. He has to lead them. He knew that it is very dangerous for the sheep. So he is to lead them beside still water, so that they will drink water and they will take rest. கர்த்தர் பிரியமானவர்களே, தாவீது ராஜா முதலாவது வசனத்தில் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லிவிட்டு, அது 2வது 3வது வசனம் சொல்கிறாரு, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த தாவீது ராஜா இப்பொழுது இந்த பகுதி மிடில் ஈஸ்ட் என்று சொல்லப்பட்ட பகுதி. அந்த இடத்துல இந்த புல்ல இடங்கள் இருக்கிறது இந்த மேய்ப்பனுக்கு தான் தெரியும். அதனால் அந்த ஆடுகளுக்கு ஏற்றவாறு அந்த மேய்ச்சலை கொடுக்க முடியாது. அவர் புல்லுள்ள இடங்களில் அவர் நடத்தி சென்று அமர்ந்த தண்ணீரண்டு, தண்ணி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீரண்டை கொண்டு போனால் ஆடுகளுக்கு ஒரு ஆபத்து உண்டாகும் என்று சொல்லி அவர் அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போனார் என்று சொல்லி இந்த இடத்துல அவர் எழுதியிருக்கிற 2வது வசனத்தில். 3வதாக சொல்கிறார், என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறாருன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாரு, எனக்கு என்னுடைய சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரத்தையும் தண்ணீரையும் மட்டும் கொடுக்கறதில்ல என்னுடைய மெய்ப்பன். அவர் அப்படின்னு ஆத்மாவை கூட அவர் சொல்கிறாரு, ஆத்மாவை தேற்றுகிறாருன்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த மெய்ப்பன் நமக்கு சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், நம்முடைய ஆத்மாக்குரிய தேவைகளை கூட அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமில்ல, அவர் சொல்கிறாரு, அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் சொல்கிறாரு, என்னை நீதியின் பாதையில் அவர் நடத்துகிறார்னு சொல்லி. அப்பொழுது அவர் சொல்கிறாரு, இப்படியாக என்னை போஷித்து, என்னுடைய சரீரத்தை போஷித்து, என்னுடைய ஆத்மாவை போஷித்து அவர் சொல்லுகிறாரு, என்னை நீதியின் பாதையில் அவர் நடத்துகிறார் என்று சொல்லி. அப்போ கர்த்தர் பிரியமானவர்களே, இப்போ நம்ம சரீரத்துக்குரிய தேவைகள், ஆத்மாக்குரிய தேவைகளை கொடுத்து அவர் நீதியின் பாதையில் அவர் நடத்துகிறார். அப்பொழுது the psalmist says that because the Lord is my shepherd, I will lack nothing. And also, each day the shepherd would lead the flock to the green pastures which provide enough grass for that day. He also leads the sheep to quiet waters and avoids flowing water, because
the flowing water may be dangerous to the sheep. Not only that, and he says that he leads me, he guides me along the right path. 23:3. He guides me along the right path. So he does this one, that is, he feeds me, and also my whatever I need for my physical, life, God provides that. Even he takes care of my soul, and also he leads me to beside, towards in the right path. Because of his name's sake, he does this one. Yeah, this is the characteristics of our God. And then he goes on to says that, even though I walk through the valley, verse 4, it says that, even though I walk through the darkest valley, I fear no evil, for you are with me. Your rod and your staff, they comfort me. அவர் சொல்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் உமது தடியும் உமது கோலும் என்னை தேற்றும் என்று சொல்லி வசனத்தை வாசிக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி. கர்த்தருக்கு மாறி எங்கே பார்த்தாலும் பொல்லாப்பு நிறைந்த ஒரு சூழ்நிலை. இந்த பொல்லாப்பு நிறைந்த சூழ்நிலையில் கூட இதோ சங்கீதகாரன் சொல்லுகிறார், இதோ கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார். அதனால் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கூட நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆனால் இந்த காலத்தில் பார்க்கும்போது இந்த மரண இருளின் பயம் ஒவ்வொருவரையும் பற்றி கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒவ்வொருவருக்கும் அந்த மரண பயம், யாருமே வெளியே போக முடியாத படிக்கு நம்ம எல்லோரும் இந்த மாஸ்க்குகளை அணிந்து கொண்டு நம்ம வெளியே போகிறோம். நம்ம சிலர் வெளியே கூட முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சங்கீதம் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். அப்போது அந்த தடி சத்துருகளை விரட்ட, அந்த கோல் அது கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். அது என்ன எதுக்குன்னு சொன்னால், ஒரு சில நேரத்தில் ஆடு தாவும், அப்படி இப்படியாக போகும்போது அதை திருப்பி இழுத்து அந்த மெய்ப்பின் சரியான பாதையில் நடத்துவார். அது மாத்திரம் இல்லை, அதே கோலை வைத்து உயரமாக இருக்கிற மரங்களில் அந்த ஆட்டுக்கு வேண்டிய மேய்ச்சலை அது இழுத்து அவர் கொடுப்பார், தன்னுடைய ஆடுகள் மேயட்டும் என்று சொல்லி. அதனால் அவர் சொல்கிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடுவில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏனென்றால் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்குது. Our God is with us even though we walk through the valley of shadow of death. We know the darkest valley, the Bible says. We don't need to be afraid because the Lord is with us, and He will protect us from our enemies, and He will lead us and guide us. Not only that, என் சத்துருக்களுக்கு 5வது வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாகவே கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறாராம். அப்போ எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாருங்கள். நம்ம சத்துருக்களுக்கு முன்பாகவே நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி. அப்போ இப்படிப்பட்ட ஆசீர்வாதம், அவருடைய பிரசன்னம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பிரசன்னம், அவருடைய பாதுகாப்பு அண்ட் அவர் தேவை, நம்முடைய தேவைகள், இது எல்லாவற்றையும் நமக்கு அவர் கொடுக்க நல்லவர் வல்லவரார். இந்த இப்படிப்பட்ட ஹிஸ் presence, his protection, his providence, it is not only for today, not only for this month, this blessing is for ever and ever and ever. So he says that 6வது வசனம், என் ஜீவனுடன் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்கிறார். He says that surely goodness and love will follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. And he says that the Lord will never leave and forsake us. Goodness and love means well-being and the covenant loyalty. That means what? The Lord has made a covenant with us that He will be our God and He will take care of us. So He will continue this
His presence, His providence and His protection will continue throughout our life. That's why the psalmist says that whenever I need this type of help, I will go to my the temple of the Lord. என்னுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு அவர் சொல்கிறார், நான் ஜீவனுடன் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு அதனுடைய அர்த்தம் என்ன? நான் எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட தேவை எனக்கு வேணுமோ என்னுடைய மேய்ப்பனுக்கு இந்த ஆலயத்துக்கு எனக்கு கடந்து போவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் கூட பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் கர்த்தர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், அப்போது உமது கோலும் உங்களுடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி. கர்த்தர் பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னான், நம்மை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொன்னான், நம்முடைய தேவைகளை அனுதின தேவைகளை அவரை சந்தித்து அவருடைய ஆடுகளைப் போல நம்மை மேய்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அந்த நல் மேய்ப்பருக்கு அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். யோவான் சுவிசேஷத்தில் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனாகிய கர்த்தர் சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும், என்னுடைய ஆடுகள் என்னை பின்தொடர்ந்து வரும், என்னுடைய ஆடுகள் என்னை நான் யார் என்று அவங்களுக்கு தெரியும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஒரு கவலையாக இருக்கிறீங்களா? இந்த புதிய மாதம் எப்படியாக இருக்குமோ என்று சொல்லி, யார் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி கவலையாக இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கார். We have a good shepherd. Are you worried? Who is going to take care of me? Who is going to provide all my needs? Who is going to protect me in the midst of death and suffering? Don't worry. The Lord is going to be with us, and He is going to provide for us. He is going to protect us, and He is going to lead us and guide us. Amen. Hallelujah. Only one thing we need to do. We need to hear the voice of the shepherd. We need to follow the shepherd, and we need to know the shepherd. Then only when we hear His voice, when we follow Him, when we know Him, then only we can enjoy these benefits. We just close our eyes and look to God in prayer. கண்கள் மூடி நம்ம ஜெபிக்கலாம். அப்போ இந்த மாதம் நமக்கு இதோ கர்த்தருடைய பாதுகாப்பின் ஒரு மாதம். நமக்கு கர்த்தர் நம்முடைய தேவைகளை எல்லாத்தையும் சந்திக்க போகிறார். அது மாத்திரம் நமக்கு பாதுகாக்க கொடுக்க போகிறார். So this month is a month of God's presence, God's providence and God's protection. May the Lord be with us. May the Lord provide for us. May the Lord protect us. Let's close our eyes and look to God in prayer. Father, we want to thank you, Lord, for this day. Thank you, Lord, for your word, O God. It says that, Lord, even though I walk through the darkest valley, I fear no evil, for you are with me. Your rod and your staff, they comfort me. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய தடியும் உம்முடைய கோலும் என்னை தேற்றும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் என்னை பாதுகாத்து நம்மை போஷித்து நம்மோடு கூட இருந்த வழிநடத்த போகிறார். கர்த்தருடைய நாமத்தை நம்ம துதிக்கலாம். கவலைப்படாதீங்க. இதோ யார் என்னோடு கூட இருப்பாங்க, யார் எனக்கு உதவி செய்வாங்க, என்னுடைய தேவையை யார் சந்திப்பாங்க என்று சொல்லி. அப்போ ஒருவேளை அது மாத்திரமல்ல, இந்த மரண பயம் இருந்தால் கவலைப்படாதீங்க. இந்த நல் மெய்ப்பருடைய இதோ சத்தத்தை கேட்டு அவர் பின்னாக நம்ம நடந்து இதோ அவரை நம்ம புரிந்து கொண்டு அவருக்கு பின்பாக நாங்கள் செல்லும்போது, அவருடைய பாதையில் நம்ம நடக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை போஷித்து நம்மோடு கூட இருந்து நடத்த அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற பிதாவே. இந்த சங்கீதம் 23வது சங்கீதம் முழுவதும் ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவரே முழுவதும் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. யாரெல்லாம் இந்த நாளில் இந்த நன்றி செலுத்தும் ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்களோ, அப்போ நீங்கள் எங்களுக்கு கொடுத்த முடியாது வசனங்களுக்காக நன்றி ராஜா. வார்த்தை உண்மையுள்ளவர், மாறாதவர், வார்த்தையின்படியே செய்கிறவர். நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. நிலமரணம் மைப்படுவதாக துதி கனமைக்கு மேலாக செலுத்துகிறோம்
இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.